ஆனா எப்ப நீங்க லட்சுமியை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களோ அப்பவே நான் உங்களை என் அண்ணனாவும் லட்சுவை என் அண்ணியாவும் நினைக்க ஆரம்பிச்சிட்டேன். வா நீ எங்க வராம போயிடுவேன்னு நான் எவ்வளவு பயந்துட்டேன் தெரியுமா? அது எப்படிக்கா போவேன்? எனக்கு தான் இங்க இன்னும் நிறைய வேலை இருக்கே. இங்க பாரு, எல்லாரும் கல்யாண வேலையா பேசிக்கிட்டு உள்ள ஹால்ல தான் உட்கார்ந்துருக்காங்க. நான் மெதுவா உள்ள போறேன், நீ பின்னாடி வா. அப்பா, அனுஷ்கா நல்லவதான். நாம தான் அவளை புரிஞ்சுக்காம அவசரப்பட்டு வீட்டை விட்டு அனுப்பிட்டோம். தேங்க்யூ சக்தி, தேங்க்யூ சோ மச் சக்தி. இது போதும். தேங்க்யூ சக்தி. அப்பா, தேங்க்யூப்பா, தேங்க்யூ சோ மச். அப்பாக்கு எதுக்குமா தேங்க்ஸ் இல்ல? மாமா, ரொம்ப தேங்க்ஸ் மாமா. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. அத்தை, நீங்களே என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க அத்தை. அக்கா, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. என் பொண்ணை பாக்குறதுக்கு இப்பதான் சந்தோஷமா இருக்கு. அவ முகத்துல இப்பதான் சிரிப்பையே பாக்குறேன். லக்ஷ்மி அக்கா, நீங்க ரொம்ப நன்றிங்க. சரிம்மா அப்பா, பானு நீ கிளம்பு. ஒரு நிமிஷத்துல நான் அதிர்ச்சி ஆயிட்டேன்ப்பா. வந்துட்டேன்ல. வாங்க வாங்க சக்தி. என்ன சார் இது? இவ்வளவு தூரம் படிச்சு அனுஷ்காவை பிடிக்கல, அவளை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னல, அதை மீறி எதுக்கு சார் வீட்டுக்கு வந்து நிக்கிறீங்க? சக்தி, அன்னைக்கு நீங்க என்கிட்ட பேசிட்டு போனதுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சு தெரியுமா? ஐயா ஐயா ஐயா, என்னப்பா? அம்மா காருக்குள்ள லாக் பண்ணிட்டு என்னமோ பண்ணிட்டு இருக்காங்க. சின்னம்மா. ஏய் அனுஷ்கா, அம்மா சின்னம்மா, என்னம்மா பண்றீங்க? அனுஷ்கா, சின்னம்மா தரமா. அம்மா தரங்கம்மா. சத்யா, அதான் அவன் உன்னை பிடிக்கலன்னு சொல்லிட்டு போயிட்டான்ல. அவன் தான் உன்னை பிடிக்கலன்னு சொல்லிட்டானம்மா. அனுஷ்கா, ஒண்ணு இல்லையா? பேசிட்டு தரமா. உள்ள போட்டுட்டு கதவு திறக்க மாட்டேங்கறா. அனுஷ்கா, அம்மா கதவு திறம்மா. அம்மா அம்மா கதவு திறம்மா. அம்மா என்னம்மா பண்றீங்க? அம்மா ட்ரை பண்ணி பாருங்க சார். சார் இந்த பக்கம் திறங்க சார். அனுஷ்கா, திறங்கம்மா. நான் சக்தியோட சேர்த்து வைக்க பார்க்கறேம்மா. என்னம்மா அனுஷ்கா, அம்மா என்னாச்சுமா? ஐயோ அம்மா, ஐயோ, அப்பா என்ன பண்ணனும் சொல்லுமா. அப்பா என்ன பண்ணனும் சொல்லு. அனுஷ்கா, அனுஷ்கா, அனுஷ்கா. சக்தி, நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். என் பொண்ணு உயிர் வாழ்றது உங்க கையில தான் இருக்கு. அதான் வேற வழி தெரியாம இங்க அழைச்சிட்டு வந்தேன். நீங்க தான் அவளை பாத்துக்கணும் சக்தி. நான் இன்னைக்கு ஊருக்கு போயிட்டு உங்க அண்ணன் கல்யாணத்துக்கு வந்துடுவேன். இந்த ஒரு உதவி மட்டும் செய்யுங்க சக்தி. உங்க கையெடுத்து கெஞ்சி கேட்டுக்கிற சக்தி. வரேன். வணக்கங்க, எப்படி இருக்கீங்க? வாங்க வாங்க. அட வாங்க மாமா வாங்க. என்ன அத்தை வரலையா? யாரோ வந்திருக்காங்க பாரு. நல்லா இருக்கு. நல்லபடியா முடிஞ்சது.
வந்துட்டு இருக்காங்க சார் வந்துட்டு இருக்காங்க சார் சரி வணக்கம் சாப்பிட்டு போயிருங்க சார் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க? மாமா வந்துருக்காரு அவர் சரிங்க வாங்க வாங்க வந்துட்டேங்க பொண்ணு உள்ள இருக்கா போய் நலங்கு வைங்க வணக்கம் வாங்க தம்பி பொண்ணு உள்ள போங்க இதோ வரேன். வாங்க ஆமா போய் சேர்ல சாப்பிடாம போயிட போறாங்க மாமா ஒரு நிமிஷம் சார் வந்துருக்காங்க வாங்கம்மா அடுத்தது வாங்கம்மா இந்த கொடு தலை தெரியாத மஞ்சள் தேய்க்கிறாங்கம்மா பொண்ணு கூட்டு போய் அலங்காரம் பண்ணி கூட்டு வாமா பார்த்துட்டு தான் வரேன் அப்படியா என்ன பண்றது எல்லாருக்கும் வயசாயிட்டு இருக்கு இல்லையா எங்க என்னங்க தனியா நின்னுட்டு யார தேடிட்டு இருக்கீங்க? இல்ல லட்சு யார தேடுறேன்னா அது வந்து பொண்ணு வீட்டுக்காரங்க சிங்கப்பூர்ல இருந்து ரிலேட்டிவ்ஸ் வரதா சொல்லியிருந்தாங்கல்ல. சிங்கப்பூர்ல எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்கள யாராவது வந்திருக்காங்களான்னு தேடிக்கிட்டு. சரி சரி நான் போய் பொண்ணை ரெடி பண்றேன். சரி மாமா யாருப்பா அட வாப்பா என்ன வெக்கப்பட்டு நிக்கிற மாலை போடு 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 வெக்கப்படாம போடு டேய் சந்தோஷ் எப்படி இருக்க? எப்படிடா இருக்க? நல்லா இருக்க. பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு? டேய் டேய் எத்தனை தடவை ஃபோன் பண்றது? ஏன் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிற? நான் சென்னைக்கு வந்து 3 நாள் ஆச்சுடா. 3 நாள் ஆச்சா? அப்புறம் ஏன்டா என்ன வந்து பார்க்கல? சும்மா ஒரு சர்ப்ரைஸா உன்னை அப்புறம் வந்து பார்க்கலாம் தான்டா. ஓ சரி சரி. அப்புறம் எனக்கு மேரேஜ் ஆயிருச்சுடா. என்னடா சொல்ற? ஒண்ணுல யார்கிட்டயும் சொல்ல முடியல. சரி சரி கோவப்படாத. உனக்கு ஸ்பெஷல் ட்ரீட் வச்சிரறேன். போதுமா? ஓகே சரிடா.
சரி சிங்கப்பூர்ல நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்காங்க? எல்லாரும் சூப்பரா இருக்காங்கடா. எல்லாரும் நல்லா இருக்காங்க. நீ தான் இல்ல, அது ஒண்ணுதான் குறை. சரி ரிலாக்ஸ் ஆறா, ரிலாக்ஸ். அக்கா கூப்பிட்டு வாமா, நான் இருக்கேன். அக்கா மாமா எங்கே போயிட மாட்டாரு, தலைமுறை கூப்பிடுறாங்க. சரி விடண்டா, அதான் உனக்கு ட்ரீட் தரேன்னு சொல்றேன்ல. சரி மச்சான். அப்புறம் சொல்றா, சிங்கப்பூர்ல இருந்து ஜெனி வந்திருக்காளா? ஆமாடா வந்திருக்கா. எங்க? லதா, ஜெனி எங்க கூட்டிட்டு வாயே. இதோ கூட்டி வரேன். அண்ணா ஃப்ரெண்ட் சந்தோஷ், இது என் கசின். ஹாய். ஹாய். சரி நீ போ. நீங்கம்மா. டேய் சிங்கப்பூர்ல இருந்து ஜெனி வந்திருக்கலாம்னு கேட்டேன்டா. இப்போ எதுக்கு சிங்கப்பூர் ஜெனி கேக்குற? இல்ல, அவ எனக்கு ஒரு எஸ்எம்எஸ் அனுப்பிச்சிருக்காடா. என்னடா? பாரு. என்னடா அதெல்லாம்? தப்புடா, நீ பண்றது தப்புடா. குடிக்காதன்னு படிச்சு சொன்னேனே, கொஞ்சமாவது கேட்டியாடா? டேய் பழசெல்லாம் பேசாதடா. நலங்கு வைக்கிறது முடிச்சிட்டியாமா? இல்ல மாமா, நடந்துட்டு இருக்கு. முடிச்சிட்டுன்னு சொல்லு, நம்ம கிளம்புவோம். ஏதோ ஒரு பொண்ணு வந்தாங்க, ரெண்டு பேரும் சண்டை போடுற மாதிரி அது பேசிட்டு இருக்காங்க. சந்தோஷுடைய பழைய ஃப்ரெண்டுமா, பழைய விஷயம்லாம் பேசிட்டு இருக்காங்க. வைஃபுக்கு தெரியக்கூடாது, புரியுதா? டேய் பிரதீப், அத மறுபடியும் நீ ஏன் ஞாபகப்படுத்துற? ஆனா ஜெனி இங்க வர விடாம நீ தான் ஏதாவது பண்ணணும். ஏன்டா இப்படி பண்ற? இல்ல, ரெண்டு பேரும் சண்டை. நீ எதுக்கும் கவலைப்படாத, ஒண்ணும் இல்ல, நான் இருக்கேன்ல. போ, எல்லாருக்கும் சொல்லிட்டு வந்துரு, நம்ம போவோம். சரிங்க மாமா. கோகிலா, நம்ம கிளம்பலாமா? அம்மா கிளம்புறமா? அம்மா இருங்கம்மா, புட்டு சுத்துனா ஆரத்தி எடுக்கணும், அதுக்குள்ள போறேங்கறீங்க, எடுத்து சுத்துங்க. சரிம்மா. வாங்க. சரிடா, என் ஃப்ரெண்ட் ஒருத்தங்க இருக்கா, அவளுக்கு ஃபோன் பண்ணி ஜெனி இங்க வர முடியாம பண்ணிடுறேன். இந்த விஷயத்தை நினைச்சு நீ எதுவும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதடா. சரிடா, அப்போ உன் ஃப்ரெண்டு கிட்ட என்னோட ப்ராப்ளத்தை பத்தி நீ ஒன்றும் கவலைப்படாத. உன் வைஃபுக்கும் உங்க அப்பாவுக்கும் இந்த விஷயம் தெரியாதுல்ல? தெரியாதுடா. சரிடா, எந்த காரணத்தை கொண்டு உன் வைஃபுக்கும் உங்க அப்பாவுக்கும் தெரியாம பாத்துக்கோ, மத்ததை நான் பாத்துக்கிறேன், ஓகேவா? ரொம்ப தேங்க்ஸ்டா. சரிடா, அதெல்லாம் நான் தான் பாத்துக்கிறேன்னு சொன்னேன்ல. அவ எப்ப வருவான்னு ஏதாவது உனக்கு தெரியுமாடா? எனக்கு தெரியாதுடா. அப்புறம் உனக்கு சிங்கப்பூர்ல நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. சரிடா, அவங்க கிட்டயும் சொல்றா. என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கான்னு சொன்னல, அவளுக்கு நான் கால் பண்ணி பேசிட்டு என்னன்றத அப்புறம் சொல்றேன். கிளம்பலாமா? உனக்கு அவ திருப்பி கால் பண்ணானே எனக்கு மெசேஜ் பண்ணு. சந்தோஷ், அப்பா போலாமாப்பா? போலாம்ப்பா. பழைய நண்பன் கிட்ட பழைய விஷயம்லாம் பேசிட்டீங்க. அப்பா, சிங்கப்பூர் ஃப்ரெண்ட் பிரதீப் சொல்லியிருக்கேன் உங்ககிட்ட. ஹாய் அங்கிள். பிரதீப், நல்லா இருக்கீங்களா? பிரதீப், இவங்க தான் என் ஒய்ஃப் லட்சு. வணக்கம். வணக்கம். எங்க போலாமா? சரிம்மா. போலாமா? சரி சந்தோஷ், ஓகே. சூப்பரா இருக்கு அனுஷ்கா. ஆனா இந்த சக்திக்கு தான் புரியவே மாட்டேங்குது. ஓ, தனியா தான் இருக்காரா? இன்னைக்கு உங்களை என்ன பண்றேன் பாருங்க.
சக்தி ஏய் ஏன் என் ரூம்குள்ள வந்த வெளியே போ. வெளியில போறதுக்கா உள்ள வந்திருக்கேன். நீ சொன்னா கேட்க மாட்டேன். உன்னை அப்படியே கழுத்து சக்தி பிடிச்சி விட்டுங்க. போட்டோவை எல்லார்கிட்டயும் காமிச்சிருவேன். எல்லார்ட்டையும் போட்டோ காமிச்சிருவேன் சக்தி. விடுங்க, இல்ல இப்பவே போய் காமிச்சிருவேன். சக்தி, நீங்க என் மேல கோவப்படலாம், என்ன திட்டலாம், என்ன அடிக்க கூட செய்யலாம். ஆனா என்ன கண்ட்ரோல் மட்டும் பண்ணவே முடியாது. சாரி சக்தி, சாரி. நான் உங்களை இது மாதிரி பிளாக்மெயில் பண்ணணும்னு நினைக்கல. நான் அப்படிப்பட்ட கேரக்டரும் இல்ல. உங்களை கண்ட்ரோல் பண்ணணுங்கிற எண்ணமும் எனக்கு இல்ல. ஆக்சுவலி நீங்க தான் என்ன கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறேன். எனக்கு நீங்க தேவை சக்தி. எனக்கு உங்க காதல் தேவை, உங்க அன்பு தேவை, உங்க அரவணைப்பு தேவை சக்தி, உங்க முத்தம் தேவை சக்தி. நீங்க எப்பவும் என் நினைப்பிலேயே இருக்கணும் சக்தி. என்ன உயிருக்கு உயிரா நேசிக்கணும் சக்தி. அதுதான் சக்தி எனக்கு வேணும். அந்த சந்தோஷத்திலே நான் வாழ்ந்துருவேன். சக்தி, நான் இந்த மாதிரி மாறினதுக்கு காரணமே நீங்களும் நந்தினியும் தான். என்னங்க எழுதுனதெல்லாம் போதும், வந்து சாப்பிடுங்க. இதோ வரேன். என்னம்மா என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? ஒன்னும் இல்ல. அனுஷ்கா சக்தி ரூம்குள்ள போனா, அதுவும் சுத்தி முத்தி பார்த்துட்டு வர போனா. எனக்கு என்னமோ சரியா படல. இவ எதுக்கு சக்தி ரூமுக்கு போனோம்? சரி வாங்க, என்னாச்சுன்னு பார்க்கலாம். வாங்க போங்கம்மா. சக்தி, என்ன நல்லா பாருங்க. நான் அழகா இல்ல, பூத்துக்கொள்ளுங்கிற இளமை இல்ல சக்தி. நான் இப்போ உங்க பக்கத்துலயே இருக்கேன். அதுவும் இவ்வளவு நெருக்கமா இருக்கேன். ஒரே ஒரு தடவை என்ன கட்டி பிடிச்சி ஒரு முத்தம் கொடுங்க. எனக்கு இந்த உலகத்துல வேற எதுவுமே வேண்டாம் சக்தி. நீங்க வெக்கப்படுறீங்கல்ல? நான் ஒரு முத்தம் கொடுக்கவா? இங்க என்ன பண்ற? அத்தை, இவர்தான் அத்தை வர சொன்னாரு. டேய், ஐயோ வரலனா கோச்சு பென் சொன்னாரு. பாருங்க பாருங்க அத்தை, இப்ப கூட எப்படி முறைக்கிறாரு பாருங்க அத்தை. இங்க வந்த உடனே என்ன கட்டி பிடிச்சு முத்தம் கொடுக்க சொல்றாரு அத்தை. ஐயோ இல்லம்மா, நான் அப்படி இல்ல. இல்லனா என்ன கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்னு சொல்றாரு அத்தை. அம்மா பொய் சொல்றா. டேய் என்னடா இதெல்லாம் அசிங்கமா இல்ல? நடந்தது தெரியாம பேசிட்டு இருக்கீங்க. ஆமா ஆமா, அது வேற இப்ப விளக்கமா சொல்லணும். போடா. ஐயோ அம்மா, நான் சொல்றது உண்மைமா. ச்சே அத்தை, நான் சென்னையில வளர்ந்த பொண்ணா இருந்தாலும் ரொம்ப பண்பாட்டோட வளர்ந்த பொண்ணு. இப்படிலாம் கேட்க கூடாதுன்னு சொல்லுங்க அத்தை. டேய், நீ வாமா. இனிமே அவன் கூப்பிட்டா கூட வரமாட்டேன்னு சொல்லு. சரிங்க அத்தை. நீயே இருக்கியே. ரொம்ப முக்கியம். போங்க. நீங்க போங்க அத்தை, நான் வரேன்.
பேசிட்டு நான் பேசுனதா மாத்தி சொல்றியா